முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக சுவனம் செல்வதற்கு உரிய சில வழிகளை உபதேசமாக இந்த ஹதீஸ்லே சொல்லி வருகிறார்கள். அந்த தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொன்னான நாவை பிடித்து சொன்னார்கள். நாவை பிடித்து காட்டினாங்க. அவர்களுடைய நாக்கை பிடித்துக் கொண்டே சொன்னார்கள், வகால் குஃப அலைக ஹாதா யா முஆத், குஃப அலைக ஹாதா அப்படின்னா இந்த நாக்க பேணிக் கொள்ளுங்கள் என்றான். நாவை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னது? மேலே சொன்ன எல்லா அமல்களுக்கும் ஈக்குவலான. நாக்கு சரியில்லைண்டா என்னது? மலையளவு நன்மையை கொண்டு சேர்த்தாலும் நாம் மறுமை நாளுக்காக வேண்டி மேல சொல்ல எல்லா அமல்களையும் சரியாக செய்தாலும் தியாகத்தோட செய்தாலும் நாக்க பேண இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஃபகால முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகைச்சிட்டாங்க. சொன்னார்கள், ஃபகால் யா நபி அல்லாஹ்வுடைய ரசூலே வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி என்று கேட்டார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப விவரமான சஹாபி, தெரியுதானே? மேலே சொல்லிக்கிறேன், ஃபுகஹாக்கள் முஹத்திஸின்களிலே மிக முக்கியமான சஹாபி. மார்க்கத்தை நன்கு விளங்கி மார்க்கத்திலே அதிகமான கேள்விகளை கேட்டு உலக மக்களுக்கு அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு விவரமான சஹாபி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறார்கள், வ இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லம் பி, நாங்க வாயால பேசுற பேச்சு எல்லாத்தையும் பத்தி நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குதா? நாங்கள் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறாங்க. வ இன்னா லமுஆஹதுன் அப்படின்னா நாங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பிடிக்கப்படுவோமா என்று கேட்டாங்க. நாங்க வாயால பேசுற பேச்சு, அது நல்ல பேச்சா இருந்தாலும் தீய பேச்சாக இருந்தாலும் திக்ர்களாக இருந்தாலும் ஸலவாத்தாக இருந்தாலும் குர்ஆன் திலாவத்தாக இருந்தாலும் கெட்ட பேச்சுகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் பிடிக்கப்படுவோமா என்று கேட்டதற்கு ஃபகால் ஸகிலத்துக உம்முக யா முஆத், ஸகிலத்துக உம்முக யா முஆத். முஆதே, இது அரபிகளுடைய அரபிலே பழக்கத்திலே இருந்தது. அந்த காலத்திலே ஸகிலத்துக உம்முக உங்களுடைய தாயை இழப்பீர்களாக, அதுவரை ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த இடத்துல. சரியா? நம்ம அதைத்தான் நம்ம விளங்கணும், பார்க்கணும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகல் யகுப்புன் நாஸ ஃபின்னாரி அலா உஜூஹிஹிம் அவ் கால அலா மனாஹிரிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களை நரகத்திலே அவர்களுடைய முகம் குப்புற தள்ளுவதெல்லாம் அவர்களுடைய நாக்கினுடைய விளைவுதான் சொன்னாங்க. எப்படி? நாளை மறுமையிலே மனிதர்களை நரகத்திலே முகம் குப்புற தள்ளுறது எதால? அவர்களுடைய நாக்கு சம்பாதித்தனுடைய விளைவுதான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம நாக்கை என்ன செய்யணும்? பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறுப்புகள்ல சின்ன உறுப்பு தான் நாக்கு, ஆனா மிக ஆபத்தான ஒரு உறுப்பு நாக்கு. அப்படித்தானே? ஆக நாக்கு நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். எப்ப அதனை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள வைக்க இல்லை என்றால், அப்ப நாவை எந்த நேரத்திலும் நாம் அவதானமாக பேணி பாதுகாத்து வர வேண்டும்.